ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், மொபிலைசேஷன் அண்டு பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன். அதாவது பார்த்திங்கன்னா மக்களுடைய குழுவும் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொபிலைசேஷன், அதாவது பார்த்திங்கன்னா மக்கள் குழு. அதாவது இந்த மொபிலைசேஷன் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா இந்த மக்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு ஒட்டு மொத்தமாக வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு சொசைட்டியான ஒரு ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளை நோக்கி தான் பார்த்திங்கன்னா நம்மளோட மக்கள் குழு வந்துட்டு திரட்டுறாங்க. பட் ஒரு சில டைமில் பார்த்திங்கனாக்கா இந்த எர்த்குவாக், சுனாமி, ஃப்ளூட்ஸ் அண்ட் தென் மற்ற இயற்கை பேரிடர் காலமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து மீட்பு நிவாரணம் அப்படின்ற மாதிரியான அவசர பணிகள் வந்து உடனடியாக அவங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த மக்கள் குழு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி போயிட்டு நிற்கிறாங்க. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா மக்களாட்சியில் வந்துட்டு எப்படி பங்கேற்கிறாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெமோக்ரஸி அப்படின்றது நம்மளோட பார்லிமெண்ட், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடிஸ், இது மாதிரியான பெருவாரியான கட்சிகள் வந்துட்டு அதில் பங்கேற்கும் போது மக்களாட்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா வெற்றிகரமாக இயங்க முடியுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டேக்ஸு, இன்கம், இந்த மாதிரி விஷயங்களை வசூலிக்கக்கூடிய முறையிலையும் அண்ட் தென் நம்மளோட என்விரான்மெண்ட்டை வந்துட்டு நல்லா பாதுகாப்பாக ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காகவும் ஒரு சுத்தம் சுகாதாரத்துக்காகவும் நம்மளோட ஹெல்த் கேருக்காகவும் நிறைய போலியோ சொட்டு மருந்தெல்லாம் ஊற்றுறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான நிறைய சிறப்பு திட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சிட்டிசனும் அந்த உள்ளூர் குழுக்களோடு சேர்ந்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், மக்களாட்சியில் வந்துட்டு நம்ம நாடு வெற்றி அடைய முடியும் அப்படின்றாங்க. ஹவவர், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மக்களாட்சி அப்படின்றது நம்மளோட கவர்மெண்ட்டை விட ஒரு சிறந்த அரசாங்கம் கிடையாது அப்படின்றது வந்துட்டு நம்ம மனசில் வச்சுக்கணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த சமூகத்தையும் நாட்டையும் உருவாக்குறதுக்காக நாம் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படின்ற ஒரு காரணத்தில் வந்து நம்மளுடைய சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இணைந்து நம்ம என்ன பண்ணணும், மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம், நஷ்டம், துன்பங்கள் எல்லாத்தையும் ஒழித்துடுறதுக்காக எல்லாருமே வந்துட்டு ஒற்றுமையாக சேர்ந்து போராடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெசனுடைய டாபிக் வந்துட்டு உங்களுக்கு ஃபினிஷ்ட் ஆகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் கொஷின்ஸ். ஸோ எவாலுவேஷன் கொஷின்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, இந்தியா ஹேஸ் த அடாப்டட் த எலக்ட்ரல் சிஸ்டம் ஃபாலோடு இன் த யுனைடெட் கிங்டம். செகண்ட் one, the election commission of India is an independent body. Third one, which article of the constitution provides for an election commission? Article 324. Fourth one, which part of the constitution of India says about the election commission? Part 15. Who accords recognition to various political parties as national or regional parties? The election commission. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சிக்ஸ்த் ஒன் அசர்ஷன் ரீசன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏ, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. அண்ட் தென் செவன்த் ஒன் பாருங்க, நோட்டா வாஸ் இன்ட்ரடியூஸ்டு இன் த இயர். எந்த இயரில் வந்துட்டு நோட்டா வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 2014. த டேர்ம் ப்ரெஷர் குரூப்ஸ் ஆர்ஜினேட்டட் இன் USA. அண்ட் நைன்த் ஒன்க்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, fill in the blanks. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன், த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் எ பாடி ஆஃப் டேஸ் மெம்பர்ஸ். 3 members. நீங்கள் லெட்டர்ஸில் கூட எழுதலாம், 3. செகண்ட் ஒன், நேஷனல் ஓட்டர்ஸ் டே ஹாஸ் பீன் செலிப்ரேட்டட் ஆன் எப்போ? 25th January. தேர்ட் ஒன், இன் இந்தியா டேஸ் பார்ட்டி சிஸ்டம் இஸ் ஃபாலோடு. மல்டி பார்ட்டி சிஸ்டம். ஸோ அப்போ மல்டின்னு ரைட் பண்ணிக்கோங்க. Fourth one, in India 2017 there were dash recognized national parties. எத்தனை? 7. அது வந்து நீங்கள் லெட்டர்ஸ்லேயே ரைட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன், நர்மதா பாச்சு அண்ட் ஆண்ட்லேண்ட் இஸ் எ டேஷ். அது வந்து ஒரு ப்ரெஷர் குரூப். ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் பாருங்க, நேஷனல் பார்ட்டி. அது எது வரும் நமக்கு நேஷனல் பார்ட்டினா? 7. அண்ட் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், அதை ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் எது? சைனா. அண்ட் 2 party சிஸ்டம், அதை ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரி எது? USA. அண்ட் ப்ரெஷர் குரூப் வந்துட்டு ட்ரேட் யூனியன்ஸ். ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், டீட்டெயில் பாருங்கள். ஃபஸ்ட்டு டீட்டெயில் பாருங்கள், டிஸ்கஸ் மெரிட் அண்டு டிமெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன். ஓகேம்மா, பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 247 பாருங்கள். டைரக்ட் எலெக்ஷனுடைய மெரிட்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? மெரிட்ஸ் இந்த 3 points சேர்த்து, அப்புறம் டிமெரிட்ஸ் இந்த சைடில் இருக்கிறதுலேருந்து இது வரைக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீட்டெயில். சரிங்களா? அடுத்தது செகண்ட் டீட்டெயில் பாருங்கள்.
செகண்ட் டீட்டெயில் பாருங்க, வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பாருங்க, பேஜ் நம்பர் 249ல பாருங்க, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, அது ஃபுல்லா இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா செகண்ட் டீட்டெயில். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் குரூப் இன் இந்தியா. ஓகே, இப்போ ஃபோர்த் ஒன்க்கு ஆன்சர், தேர்ட் ஒன் கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்க, பேஜ் நம்பர் 250ல ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் குரூப் இன் இந்தியா. ஸோ இதில் இருந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் வேண்டாம், மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் ஃபுல்லாகவே அண்ட் எஜுகேஷன் ஃபுல்லாகவே அண்ட் பாலிசி ஃபார்முலேஷனில் அப் டு இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தேர்டு டீட்டெயில். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. நல்லா படிங்க, கொஷின்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.